வெல்கம் பேக் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல 3 டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இந்த பிளேன் இருக்குல்ல, அந்த பிளேன் எல்லாம் ஏன் ஒயிட் கலர்ல இருக்குங்கிறத பார்க்க போறோம். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னா, அறிவியலால விளக்க முடியாத விஷயங்களை பற்றி பார்க்க போறோம். லாஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, காகங்கள் எவ்வளவு புத்திசாலிங்கிறதையும் பற்றி கொஞ்சம் டீட்டெயிலா பார்க்க போறோம். நம்ம இனி தொடர்ந்து ஒரு வீடியோல 3 சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம். சோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரை பாருங்க. கண்டிப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் டாபிக் என்ன அப்படின்னா, ஏன் எல்லா பிளேன்ஸ்மே மெஜாரிட்டி ஒயிட் கலர்லயே இருக்கு, ஏன் அதுக்கு ஒயிட் கலர் வண்ணங்களை பூசுறாங்கிறத பார்க்க போறோம். பொதுவா விமானங்கள் மக்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கும், இல்ல அப்படின்னா பொருட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போறதுக்கும் தான் இந்த விமானங்கள் நார்மலா நம்ம பயன்படுத்துறது. அதாவது தொழில்நுட்பத்துடன், நவீன தொழில்நுட்பத்துடன் கூடிய சக்தி வாய்ந்த போக்குவரத்து சாதனம் தான் இந்த விமானங்கள். கரெக்ட் தானா? ஆமா. இந்த விமானங்கள் ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, அப்படிதானா? நீ என்னைக்கு அதை யோசிச்சு பார்த்திருக்கிறியா, ஏன் இதுக்கு ஒயிட் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு? இல்லையே, நான் அப்படி யோசிச்சதே இல்ல. அப்படியா? ஆமா, ஆனா நான் நிறைய சின்ன விமானம், அதாவது சின்ன சின்ன பிளைன்ஸ் பாத்திருக்கேன். அது வேற கலர்ல இருக்கு, அடுத்து வேற ஃபைட்டர் ஜெட்ஸ் வேற. சரி, நம்ம இந்த வீடியோல அது ஏன் ஒயிட் கலர்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம், அது என்ன ரீசன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேயா? ஃபர்ஸ்ட் ஒன் என்ன அப்படின்னா, இது வெப்பத்தை குறைக்கிறதுக்கு இந்த ஒயிட் கலர் யூஸ் ஆகுது. இது நீ படிச்சிருக்கியா? ஆமா, என் பிசிக்ஸ் கிளாஸ்ல படிச்சிருக்கேன். எங்க பிசிக்ஸ் சார் ஒரு நாள் சொன்னாரு, ஒயிட் கலர் ரிஃப்ளெக்ட்ஸ் தி ஹீட் பட் பிளாக் அப்சர்வ்ஸ் இட். ஓகே, அதேதான் இங்கேயும். இப்போ பிளாக் யூஸ் பண்ணிருந்தாங்க அப்படின்னா அது எல்லாமே அப்சர்வ் பண்ணி உள்ள வச்சுக்கும், அப்படிதானே? அப்ப பிளேனுக்கு உள்ள இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஹீட்டா இருக்கும், கம்ஃபர்ட்டா இருக்காது. இந்த ரீசன்னாலதான் பிளேனுக்கு ஒயிட் கலர் பெயிண்ட் அடிக்கிறாங்க. அதாவது படக்கூடிய அந்த சூடா வெளிச்சத்தை அப்படியே பிரதிபலிக்கிறதுனால. ஓகேயா? அடுத்தது செகண்ட் ரீசன் என்ன அப்படின்னா, இப்ப ஏதாவது டேமேஜ், இப்ப விரிசலோ இல்ல அப்படின்னா ஏதாவது டேமேஜ் இருந்துச்சுன்னா, இப்ப ஒயிட் கலர்ல இருந்துச்சுன்னா ஈஸியா ஐடென்டிஃபை பண்ண முடியும். இதுவும் ஒரு ரீசன். இப்ப சின்னதா ஏதாவது கிராக் விழுது அப்படின்னா இனிஷியல் ஸ்டேஜ்லயே நம்ம அதை பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், அப்படிதானே? சோ அதை அவங்க ரிப்பேர் பண்ணி அதை திரும்ப அடுத்தது பயன்படுத்தலாம். ஸோ சப்போஸ் அது இனிஷியலா அவங்க பார்க்கல, லாஸ்ட் நல்ல பெரிய சேதம் அடைஞ்ச பிறகு அவங்க பாக்குறாங்க அப்படின்னா சிலது ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா அது நஷ்டத்துல இருக்கும். ஸோ அதுக்கு இந்த ரீசன்னாலையும் இந்த ஒயிட் கலர் யூஸ் பண்றாங்க. ஓகேயா? ஓகே, அடுத்த ரீசன் என்ன அப்படின்னா, இப்போ சூரிய ஒளியால ஏற்படக்கூடிய சேதத்துல இருந்து பாக்குறதுக்கும் இந்த ஒயிட் கலர் யூஸ் ஆகுது. இது எப்படின்னு தெரியுமா? இப்போ சப்போஸ் அவங்க ஏதாவது கலர் வச்ச வேற கலர், அதாவது ஒயிட் இல்லாம வேற கலர் வச்ச பிளேன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த கலர் என்ன ஆகும்? வேற கலர்னா சூரிய ஒளி பட்டு 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 மங்கும். சோ மங்குனதை திரும்ப அவங்க ரிப்பேர் பண்றதுக்கு திரும்ப அதுல பெயிண்ட் அடிப்பாங்க. அதுக்கு இன்னும் கூடுதல் ரூபாய் வெயிட் கூடும். அப்ப வெயிட் கூடியாச்சுன்னா திரும்ப திரும்ப அதுக்கு மேல பெயிண்ட் அடிக்கிறாங்கன்னு அந்த வெயிட் ஜாஸ்தி ஆகுது. அதனால அடுத்தது ஃபியூல் நிறைய யூஸ் ஆகும், டிஸ்டன்ஸ் குறையும், எல்லா பிரச்சனைகளும் நிக்குது. அது இதுவும் ஒரு ரீசன். இதையெல்லாம் ஒமிட் பண்றதுக்கு வேண்டிதான் ஒயிட் கலரை யூஸ் பண்றாங்க. அடுத்து ஃபைனல் ஒன்னு என்ன அப்படின்னா, ரீசேல் மதிப்பு ஒயிட் கலரா இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நிறைய கிடைக்கும். இல்லாம வேற கலரா இருந்துச்சுன்னா அந்த ரீசேல் மதிப்பு கம்மியா தான் இருக்கும். அதாவது வேற அந்த திருப்பி வாங்கிய ஓனருக்கும் திருப்பி பெயிண்ட் பண்ணணும், ஏதாவது கொஞ்சம் நஷ்டம். ஆமா, ஒருவேளை சப்போஸ் வாங்கக்கூடிய கலர் ஏதாவது இங்க ஒயிட் இல்லாத வேற கலர் யூஸ் பண்றாங்க, அப்போ பிளேனை விற்கும் போது வாங்கக்கூடிய ஆளுக்கு பிடிக்கலன்னா வருவாங்க, நஷ்டம் வரும். திரும்ப இல்லைன்னா வேற கலரை மாத்தணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னு அவருக்கு அதுக்கு பெயிண்டிங் செலவு ஜாஸ்தி. சோ இதுவும் ஒரு காரணம், அதாவது ரீசேல் மதிப்பையும் ஒரு காரணம். சோ இந்த காரணத்தினாலதான் ஒரு பிளேனை இவங்க எல்லாம் வெள்ளை கலர்ல பெயிண்ட் பண்ணுவாங்க.
எஸ். இனி அடுத்தது நம்மளோட அடுத்த டாபிக் பாத்துருவோமா? அடுத்த டாபிக் என்னன்னா, நம்ம இன்னும் 6 மர்மமான விஷயங்கள் பார்க்க போறோம். முதல்ல கொட்டாவி. கொட்டாவி எப்ப வரும்? சப்போஸ் நம்ம வந்து போர் அடிச்சா, டயர்டா இருந்தாலும் நம்மளுக்கு வந்து கொட்டாவி வரும். அடுத்தவங்கள கொட்டாவி முடிய பார்த்து இதுவும் கொட்டாவி வரும். இந்த இதுதான் மர்மமானது. அதாவது ஒரு ஆளுக்கு கொட்டாவி வந்தா இன்னொரு ஆளுக்கும் கொட்டாவி வரும். இது ஏன் வருது, என்ன ரீசன்னால வருது அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் வர கண்டுபிடிக்கவே இல்லை. இதுக்கு தெளிவான விளக்கமும் இல்லை. அடுத்த 2வது டாபிக் பிளேஸ்போ எஃபெக்ட். பிளேஸ்போ எஃபெக்ட்னா என்னன்னு தெரியுமா? நான் கேள்விப்பட்டிருக்கேன். இதாச்சு நம்மளுக்கு உடம்பு முடியாத நேரம் இந்த டாக்டர்ஸ் சில நேரம் வெறும் சர்க்கரையை போட்டு மாத்திரை கொடுப்பாங்க. நம்ம அதை வந்து மாத்திரைன்னு நினைச்சு நம்ம சாப்பிடுவோம். அதான் நம்மளுக்கு அது சரியாயிரும். எஸ், இதுதான் பிளாஸ்போ எஃபெக்ட். அதாவது உண்மையான மருந்து அந்த கெமிக்கல்ஸ் எல்லாம் வெறும் அதுல சீனி மட்டும்தான் இருக்கும், சுகர் மட்டும்தான் இருக்கும். ஆனா நம்ம என்ன நினைப்போம், நம்ம மனசு ஓகே இது நோய்க்கான மருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சாப்பிடுவோம். நம்ம உடம்பு வந்து அதை ஏத்துக்கிட்டு நம்மளுக்கு நோயில இருந்து விடுதலை கிடைச்சிடும். இது வந்து ரொம்ப மர்மமா இருக்கு, இதுவரை கண்டுபிடிக்காத ஒரு விஷயம். கரெக்ட். 3வது டாபிக் கிராவிட்டி, அதாவது புவியீர்ப்பு விசை. இப்போ புவியீர்ப்பு விசையை வந்து கண்டுபிடிச்சது ஐசக் நியூட்டன். அவர் எப்படி கண்டுபிடிச்சாரு? ஆப்பிள் தலையில இருந்து உழந்து கண்டுபிடிச்சாரு. ஆமா, அப்படிதான் கண்டுபிடிச்சாரு. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அது வந்து என்ன சக்தி, அது வந்து ஒரு துகள்ல இருந்து வரக்கூடிய சக்தியா, இல்லைன்னா அந்த சக்தி வந்து எதுல இருந்து வருது, எப்படி வருதுங்கிறத வந்து இன்னும் வர கண்டுபிடிக்கவே இல்லை. இதுவும் ஒரு மர்மமான விஷயம். எனக்கே இது ஒரு பெரிய மர்மமா இருக்கு. அடுத்தது 4th ஒன் என்ன அப்படின்னா தக்காளியோட மரபணுக்கள். தக்காளியில வந்து மனுஷங்களோட கூடுதல் மரபணுக்கள், அதாவது ஜீன்ஸ் இருக்கா. ஒரு மனுஷன்ட்ட கிட்டத்தட்ட 20,000 முதல் 25,000 வரை இருக்கான். ஆனா ஒரு தக்காளியில 35,000 ஜீன்ஸ் இருக்கான். இது வந்து ஒரு பெரிய மர்மம். ஏன்னா நம்மளோட சைஸ் என்ன, அது எவ்வளவு குட்டியா இருக்கு. இது ரொம்ப பெரிய மர்மமா இருக்கு இப்ப. அதுக்கு அடுத்துள்ளது என்ன அப்படின்னா பனிக்கட்டி ஏன் வழுக்குது, உனக்கு தெரியுமா? இல்ல, எனக்கு தெரியாது. இது சயின்டிஸ்டுக்கும் தெரியாது. ஒரு பொருளோட வழுக்கக்கூடிய தன்மை வந்து எளிதில் விளக்கக்கூடிய விஷயமா இருக்கும். ஆனா இந்த பனி மட்டும் ஒரு விதிவிலக்கா இருக்கு. அது ஏன் வழுக்குது, எதனால வழுக்குது, அந்த வழுக்கக்கூடிய காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டான கோட்பாடு இன்னைக்கு வரைக்கும் ஒழுங்கா கண்டுபிடிக்கவே இல்லை. இதுவும் ஒரு மர்மமான விஷயம். அடுத்த 6வது டார்க் மேட்டர். இது வந்து நம்ம இரவுல, அதாவது ராத்திரியில பார்க்கக்கூடிய இந்த நட்சத்திரம், அதாவது ஸ்டார்ஸ் வந்து இந்த கிரகங்கள் எல்லாம் வந்து இந்த பிரபஞ்சத்தோட ஒரு சின்ன பகுதி, கண்ணுக்கு தெரியாத ஒரு கருப்பான விஷயம். அதான் டார்க் மேட்டர் சொல்லுவாங்க. அதோட ஈர்ப்பு சக்தி, அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் தான் ஸ்டார்ஸ் எல்லாம் எஃபெக்ட் பண்ணுது. பிரபஞ்சத்துல இது 27% இருக்குன்னு சொல்லுவாங்க. இது எப்படி உருவாச்சு, இது என்னது, இது ஒரு பெரிய மர்மமா இருக்கு. ஆமா, இன்னும் வரைக்கும் அதுக்கான விட வந்து கண்டுபிடிக்கவே இல்லை. அடுத்தது நம்மளோட 3rd டாபிக் போகலாம். காகங்களோட அறிவாற்றல். நமது அன்றாட வாழ்க்கையில நாம் எளிதாக கடந்து செல்லும் உயிரினங்கள்ல ஒண்ணு வந்து காகம். ஆனா இந்த கருப்பு நிற பறவைகள் நம்மை போலவே நினைவாற்றல், திட்டமிடுதல் மற்றும் சிக்கலான சமூக பிணைப்புகளை கொண்டுள்ளனவா அப்படின்னு சொல்லிட்டு சமீபத்திய ஆய்வுகள் காகங்களோட மூளைத்திறன் குறித்து ஒரு அதிர்ச்சியூட்டு உண்மைகளை வந்து நமக்கு வந்து வெளிப்படுத்தி உள்ளது. நாம் அறியாத ஒரு பக்கத்தை இந்த பறவைகளின் வாழ்க்கை வந்து நமக்கு வந்து உணர்த்துது. ஃபர்ஸ்ட் ஒன், காகங்களோட அசாதாரண மூளை. 2012ஆம் ஆண்டுல கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான ஆய்வு காகங்களின் அறிவாற்றல் திறன் வந்து 7 வயது சிறுவனின் மூளைக்கு இணையானது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவித்தது. இது வேற ஒரு எண்ணிக்கை மட்டும் இல்ல, இது வந்து ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண்பது, காரணங்களை ஆராய்வது மற்றும் எதிர்காலத்தை முன்னறிந்து திட்டமிடுவது போன்ற சிக்கலான திறன்களை வந்து காகங்கள் கொண்டுள்ளனங்கிறத வந்து நம்மளுக்கு வந்து உணர்த்துது. அவற்றின் இந்த அசாதாரண அறிவு கூட்டாக வாழும் சூழல்ல வந்து அவற்றை வந்து மேலும் சக்தி வாய்ந்தவையாக மாற்றுது. முகங்களை மறக்காத நினைவாற்றல். காகங்களோட இன்னும் மிக வியப்பான திறன் வந்து மனிதர்களின் முகங்களை வந்து அவற்றின் நினைவில ஆழமாக பதிவு செய்து வைப்பதுதான். தங்களுக்கு ஏதாவது தீங்கு செய்த ஒரு மனிதனோட முகத்தை ஒரு முறை பார்த்தாலும் கூட அவை வந்து எளிதில மறந்து விடுவதில்லை. மேலும் அந்த முகத்தை பற்றிய தகவல்களை தங்கள் கூட்டத்தில் உள்ள மற்ற காகங்களுக்கும் அடுத்த தலைமுறைக்குமே கடத்துகின்றன. இதன் மூலம் ஒரு தனிப்பட்ட காகம் பெற்ற அனுபவம்
அது ஒட்டுமொத்த சமூகத்தின் பாதுகாப்புக்கு உதவுது. காகங்களோட இந்த அசாதாரண நடத்தையை உறுதிப்படுத்த வாஷிங்டன் பல்கலைக்கழக ஆராய்ச்சியாளர்கள் ஒரு சுவாரஸ்யமான சோதனை வந்து நடத்தினாங்க. ஆராய்ச்சியாளர்கள் ஒரே மாதிரியான முகமூடிகளை அணிந்து சில காகங்களை வந்து பிடிச்சு அடைத்து வச்சாங்க. சில நாட்களுக்கு பிறகு அந்த காகங்கள் விடுவிக்கப்பட்ட போது அவை வந்து தாங்கள் பிடிப்பட்ட இடத்தை விட்டு வெகு தூரம் பறந்து சென்று போதும் கூட முகமூடி அணிந்த மனிதர்களை கண்டதும் உடனடியா அவங்கள வந்து துல்லியமா அடையாளம் கண்டு கொண்டது. இந்த பரிசோதனையோட முடிவுல வந்து காகங்களின் நினைவாற்றல் மற்றும் அறிவாற்றல் திறனுக்கு வலுவான சான்றாக இந்த முடிவு அமைந்தது. காகங்கள் வெறும் முகத்தை மட்டும் அடையாளம் காணல, தனக்கு ஏற்பட்ட துன்பத்தை வந்து காரணமான அதை வந்து நினைவுல வச்சுட்டு அந்த நபரை வந்து எவ்வளவு காலம் கழிச்சு பார்த்தாலுமே பதிலுக்கு தாக்க முடியும்ங்கிறத வந்து இந்த ஆய்வு நிரூபித்தது. அவை தங்களோட கூட்டத்தோடு இணைந்து ஒட்டுமொத்தமாக கூடி அந்த முகமூடி அணிந்த மனிதர்களை துரத்தி தாக்கின. இது வந்து தனிப்பட்ட அனுபவம் ஒரு சமூக அனுபவமா மாறி கூட்டு செயல்பாடு மூலம் வந்து பழிவாங்கு திறனை இந்த உயிரினங்கள் கொண்டுள்ளனங்கிறது வந்து நமக்கு வந்து காட்டுது. அடுத்தது கருவிகளை பயன்படுத்தும் காகங்கள். காகங்கள் வெறும் அறிவாற்றல் மட்டும் இல்ல, கருவிகளை பயன்படுத்தி தங்களோட தேவைகளை வந்து பூர்த்தி செய்யும் திறனையும் வந்து கொண்டுள்ளன. குறிப்பாக நியூ காலிடோனியன் காகங்கள் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இலைகள் மற்றும் சிறிய கிளைகளை வளைத்து பூச்சிகளை பிடிப்பதற்கு ஒரு கொக்கி போல உருவாக்கும் திறனை வந்து இவைகள் வந்து கொண்டுள்ளன. இது வந்து அவற்றோட புத்திசாலித்தனத்திற்கும் திட்டமிட்டு செயல்படும் ஆற்றலுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டா இருக்கு. அடுத்தது மனிதர்களுக்கு பரிசுகளை பரிமாறிக்கொள்ளும் காகங்கள். காகங்கள் மனிதர்களுடன் வந்து ஒரு தனித்துவமான உறவை வைத்துக் கொள்ளும் திறன் வந்து கொண்டவை. சில இடங்கள்ல காகங்களுக்கு உணவு வைக்கும் மனிதர்களுக்கு அவை அதற்கு பதிலா சிறிய கற்கள், பொத்தான்கள் இல்ல அப்படின்னா சில உலோக துண்டுகளை வந்து கொண்டு வந்து பரிசா கொடுப்பதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இது மனிதர்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அவை செய்யும் ஒரு செயல் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்றாங்க. அடுத்தது சமூக வாழ்க்கை மற்றும் இறுதி சடங்குகள். காகங்கள் வந்து கூட்டாக வாழும் சமூக அமைப்பை கொண்டவை அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். அவற்றின் சமூக பிணைப்புகள் மிகவும் வலுவானவை. ஒரு காகம் இறந்து போச்சு அப்படின்னா அது கூட்டத்தை சேர்ந்த மற்ற காகங்கள் அந்த இறந்த காகத்தை சுற்றி வட்டம் விட்டு ஒரு வகையான இறுதி சடங்கை நடத்துகின்றனவாம். இந்த செயல் வந்து காகங்கள் தங்கள் சமூக உறுப்பினர்களுக்கு இடையே உள்ள ஆழ்ந்த உறவை காட்டுவதாக ஆராய்ச்சியாளர்கள் வந்து கூறுகின்றனர். அடுத்ததாக வாகனங்களை பயன்படுத்தும் காகங்கள். காகங்கள் மற்றொரு வியக்கத்தக்க திறன் என்ன அப்படின்னா அவை வந்து தங்களுக்கு உணவு தேவைகளுக்காக மனிதர்களோட டெக்னாலஜியை வந்து பயன்படுத்தும். சில காகங்கள் சாலையின் நடுவே கனமான ஓடுகள் கொண்ட கொட்டைகளை வச்சுட்டு வாகனங்கள் அதன் மேல் ஏறி செல்லும் வரை காத்திருக்கின்றன. வாகனம் ஓடுகளை வந்து உடைச்சதுக்கு பிறகு உள்ளிருக்கும் பருப்புகளை வந்து அவை எடுத்து சாப்பிடுது. இது அவை சிக்கலை தீர்ப்பதில் எவ்வளவு திறமையானவை என்பதை வந்து நமக்கு வந்து காட்டுது. சோ காகங்கள் வந்து வெறும் பறவைகள் இல்ல, அவை வந்து நினைவாற்றல், சமூக பிணைப்புகள் மற்றும் திட்டமிடும் திறன்களை வந்து கொண்ட புத்திசாலித்தனமான உயிரினங்கள் என்கிறது வந்து இந்த தகவல்ல இருந்து நமக்கு தெளிவா விளங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோல இது போல பல சுவாரஸ்யமான விஷயங்களோட நான் உங்களை சந்திக்க வரேன். மறக்காம நம்ம வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி.